السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. قال رسول الله صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. رواه البخاري. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய வீட்டில் ரமலானே வருக, புனித ரமலானை வரவேற்பதற்காக அந்த மாசத்தை நம்ம எப்படி கண்ணியப்படுத்தணும், அந்த மாசத்துல என்னென்ன அமல்களை செய்யணும், இபாதத்துகளை செய்யணும் அப்படின்னு என்னை அழைத்த இந்த பள்ளிவாசல் மஸ்ஜிது நூருடைய நிர்வாகத்தார்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சுக்ரியாவை நான் சொல்லிக்கொண்டு தலைப்புக்கு வந்துடுறேன். தலைப்பு புனித ரமலானே வருக அப்படிங்கிறது என்னுடைய தலைப்பு. என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த புனித ரமலானை எப்படி வரவேற்பது, என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதல்ல அல்ஹம்துலில்லாஹ் ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறானா இல்லையா, அதுக்காக நம்ம சந்தோஷப்படணும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். எனக்கு முன்னால பேசிய பள்ளிவாசுடைய தலைவர் ஹபீபாய் கூட சொன்னாங்கல்ல, நமக்கு அல்லாஹ் எவ்வளவோ நியமத்துகள் பண்ணியிருக்கிறான், அந்த நியமத்துகளுக்கு நம்ம எப்படி நன்றி செலுத்துவது கேட்டாங்களா இல்லையா? அப்ப நீங்க குர்ஆனை படிச்சு பாருங்க. திருமறை குர்ஆனில் சூரா யூனுஸ் என்று சொல்லக்கூடிய 10வது அத்தியாயத்தின் 58வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். குல் பிஃபضலில்லாஹி வபிரஹ்மதிஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு மிம்மா யஜ்மஊன். நபியே, நீங்கள் மக்களுக்கு சொல்லிவிடுங்கள். என்ன சொல்லிவிடுங்கள்? அல்லாஹ்வுடைய அருள்கொடையின் மூலமாக, அல்லாஹ்வுடைய நியமத்துகளை, அல்லாஹ்வுடைய அருள்கொடைகளை நீங்கள் பெற்றால் அந்த அருள்கொடையை கொண்டு நீங்கள் சந்தோஷப்படுங்கள். ரமலான் மாதம் என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு நியமத்து. எவ்வளவோ பேருக்கு போன வருஷம் இருந்த எவ்வளோ பேரு இந்த வருஷம் இல்ல, அவங்க எல்லாம் வஃபாத் ஆயிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு அல்லாஹ் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறானே, நம்முடைய ஆயுளை அல்லாஹ் நீடித்து வைத்திருக்கிறானே, அதற்காக அல்லாஹ்வுடைய இந்த ரமலான் மாதம் என்று சொல்லக்கூடிய அந்த ஃபضலை கொண்டு, அந்த ரஹமத்தை கொண்டு நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்று அல்லாஹ் பேசிவிட்டு, இது போன்ற ரமலான் மாதத்தை நீங்கள் அடைவது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று சொன்னால், ஹுவ கைருன், இந்த மாதம் என்பது மிகவும் சிறந்தது. எதை விட சிறந்தது? மிம்மா யஜ்மஊன், நீங்கள் சேர்த்த சொத்துக்களை விட. எவ்வளவு சொத்து பத்துகளை சேமித்து வைத்திருக்கிறோமா இல்லையா? அது தங்கங்களாக இருக்கலாம், வெள்ளியாக இருக்கலாம், இடமாக இருக்கலாம், கட்டிடமாக இருக்கலாம், காராக இருக்கலாம். நம்ம சேர்த்த சொத்து பத்து இருக்கு பத்தியலா, அந்த சொத்து பத்துகளை விட எது சிறந்தது? ரமலான் மாதத்தை அடைவது மிகவும் சிறப்பாக இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி நீங்க சந்தோஷப்படுங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க அப்படின்னு அல்லாஹ் பேசுகிறான். அப்ப ஒரு அல்லாஹ்வுடைய அருள்கொடையை நாம் அடைந்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறோமா இல்லையா?
அப்படி செலுத்தினால்தான் நமக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத்தை அதிகப்படுத்துவான், அல்லாஹ்வுடைய உதவி அல்லாஹ் அதிகப்படுத்துவான். குர்ஆன் நீங்க படிச்சு பாருங்க. திருமறை குர்ஆனில் சூரா இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய 14வது அத்தியாயம், அதில 7வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு உதவியை செய்கிற போது அந்த உதவியை பெற்ற நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால் லஅஸீதன்னகும், அந்த உதவியை நான் இன்னும் உங்களுக்கு அதிகப்படுத்துவேன் அல்லாஹ் பேசுகிறான். அப்ப அல்லாஹ் நமக்கு ஒரு உதவியை செஞ்சிருக்கிறான், ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துக்கிறான், ஆயுள் அல்லாஹ் நீடிச்சு வச்சுக்கிறான். அதுக்காக நாம் சுக்ரு பண்ணினால், நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் என்ன செய்வான், அந்த நிஅமத்தை இன்னும் அதிகப்படுத்துவேன் என்பது அல்லாஹ்வுடைய வாய்தாவாக வாக்குறுதியாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு நாம் எப்படி நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால், ஒண்ணு எனக்கு முன்னால சொன்ன மாதிரி 2 ரக்கா ரமலான் மாதத்தை நாம் அடைந்து விட்டால் அல்லாஹ்வுக்கு 2 ரக்காத்து தொழுவக்கூடிய நியத்தை அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ் இந்த மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்தாயா இல்லையா, அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த 2 ரக்காத்தை தொழுகிறேன் அப்படின்னு அல்லாஹ்வுக்கு என்ன பண்ணி 2 ரக்காத் தொழுது ஷுக்ரு பண்ணனே. இது ஒரு வகையான நன்றி. இதை விட இன்னொரு மிகச்சிறந்த நன்றி என்ன என்று சொன்னால், தொழுகையும் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய நன்றி. இந்த நன்றியை விட ஏழை எளிய மக்களுக்கு சதக்கா பண்ணுகிறோமா இல்லையா, உதவி செய்கிறோமா இல்லையா, அது அல்லாஹ்வுக்கு இன்னும் பிடிக்கும். அதனால ரமலான் மாதத்தை நாம் அடைந்து விட்டால் அதற்காகவே என்ன செய்யணும் சொன்னா, யா அல்லாஹ் இந்த மாதத்தை அடைய வைத்த காரணத்தால் நான் உனக்கு சுக்ரியா பண்றேன்ல அப்படின்னு நம்மளால முடிஞ்ச ஏழைகளுக்கு என்ன செய்யணும், சதக்கா பண்ணணும், தர்மம் பண்ணணும் அப்படின்னு அல்லாஹ்வுக்கு சுக்ரு பண்ணுங்க அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, ரமலான் மாதத்தை நாம் கண்ணியப்படுத்துவது, அந்த மாதத்தில் அல்லாஹ்வுக்கு அதிகம் நன்றி செலுத்துவது அப்படிங்கிறது முதல் முக்கியமான செய்தி. இரண்டாவது, எனக்கு முன்னால பேசிய பள்ளிவாசலுடைய இமாமாக இருந்த, அதாவது பிள்ளைங்க பேசினாங்கல்ல, அப்போ ஒரு அழகான ஒரு ஆயத்துக்களை சொன்னாங்க. இந்த நோம்பு தரக்கூடிய பாடம் என்ன, லஅல்லக்கும் தத்தகூன் இல்லை, அதானே குர்ஆனை நீங்க படிச்சு பாருங்களேன். சூரத்துல் பக்கரா என்று சொல்லக்கூடிய 2வது அத்தியாயத்தின் 183வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, விசுவாசிகளே, நாம் எல்லோரும் ஈமான் கொண்டவர்கள், அப்படித்தானே? குர்ஆன்ல எங்கெல்லாம் நன்மைகளை செய்ய அல்லாஹ் ஏவுகிறானோ அதுக்கு முன்னால் அல்லாஹ் போடக்கூடிய வார்த்தை ஈமான் கொண்ட மக்களே, விசுவாசிகளே அப்படின்னு அல்லாஹ் கூப்பிடுவான். அதே மாதிரி எங்கெல்லாம் பாவங்களை விட்டும் அல்லாஹ் தடுக்கிறானோ அதற்கு முன்னாலும் யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே அப்படின்னு கூப்பிட்டு அல்லாஹ் சொல்லுவான். அப்ப இங்க நன்மையை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்கள் மீது நோன்புகள் கடமையாக்கப்பட்டு விட்டன. எதை போன்று உங்களுடைய முன்னோர்கள் மீது எப்படி நோன்புகள் கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டு விட்டது என்றும் சொல்லிவிட்டு, நோன்பின் நோக்கம் என்ன, எதற்காக நாம் நோன்பு நோக்க வேண்டும், அதற்குரிய காரணம் என்ன என்ற காரணத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் நோன்பின் மூலமாக இறையச்சம் உள்ளவர்களாக ஆகுவதற்காக என்று பேசுகிறான். அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நமக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய பயம் இல்லாம இல்லை, இருக்குது, ஆனா இருக்க வேண்டிய அளவுக்கு இல்லை. அதான யதார்த்தம். கண்டிப்பா நம்ம எல்லாம் அல்லாஹ்வுக்கு பயப்படுறோம். அல்லாஹ்வுக்கு பயம் இல்லை சொன்னா பள்ளிக்கு வருவோமா, தொழுவோமா, தொழுவ மாட்டோம். ஆனா இருக்க வேண்டிய அளவுக்கு நம்மகிட்ட இல்லாம கொஞ்சமாக இருக்கிறது. உதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுக்கு பயந்தாங்கல்ல, அந்த அளவுக்கு இறையச்சம் இருக்கிறதா நமக்கு இல்ல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுக்கு பயந்தாங்கல்ல, அந்த இறையச்சம் இருக்கிறதா இல்ல, குறைவாக இருக்கிறது. சய்யிதுனா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுக்கு பயந்தாங்கல்ல, அந்த அளவுக்கு இல்ல. அப்ப எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு பயந்தாங்களோ, சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், முஹத்திஸுகள் எல்லாம் எப்படி அல்லாஹ்வுக்கு பயந்தாங்களோ அந்த அளவுக்கு நம்மள்ட்ட இறையச்சம் இல்ல, இறையச்சம் குறைவாக இருக்கிறது என்ற காரணத்தால் நீங்கள் நோன்பின் மூலமாக அல்லாஹ்வுடைய பயத்தை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளுங்கள்.
தனியா இருந்தாலும் நம்மளை அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். தனியாத்தான் இருப்போம், நோன்பு வச்சிருப்போம், கடுமையான தாகமா இருக்கேன், வெயிலா இருக்கேன், வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க, நினைச்சா தண்ணி எடுத்து குடிச்சு போட்டு வாயை தொடச்சு என்ன செய்யலாம், நோம்பாரி மாதிரி நடிச்சிட முடியும். நம்ம யாராவது அந்த வேலையை செய்வோமா? செய்யவே மாட்டோம். ஏன் செய்யவே மாட்டோம்? அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறோமா இல்லையா? இந்த இறையச்சம் என்பது நோன்பு விஷயத்தில் மாத்திரமல்ல, ரமலான் மாதத்தில் மாத்திரமல்ல, எல்லா விஷயங்களிலும் எல்லா மாதங்களிலும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற இறையச்சத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ்வே பேசுகிறான். அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா. அல்லாஹ் கேட்கிறான், அலம் யஅலம், அவர்கள் அறிந்து கொள்ளவில்லையா? பி அன்னல்லாஹ யரா, அவர்களை நிச்சயமாக அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லையா என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப நம்முடைய ஒவ்வொரு வார்த்தைகள், ஒவ்வொரு செயல்பாடுகள், ஒவ்வொரு அங்கு அசைவுகள் அல்லாஹ்வால் கண்காணிக்கப்பட்டு பதிவு செய்யப்படுகிறது. இந்த கேமரா பதிவு செய்தா இல்லையா? இந்த கேமராவை விட ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான்? அம்புட்டையும் பதிவு பண்றான். கரண்ட் போயிட்டா கேமரா பதிவு செய்யாது, இருட்டுல பதிவு செய்யாது. ஆனால் இருட்டில் ஒரு காரியத்தை செய்தாலும் சரி, பகிரங்கமாக செய்தாலும் சரி, ரகசியமாக செய்தாலும் சரி, அதுகளெல்லாம் கண்காணிக்கப்பட்டு பதிவு செய்யப்படுகின்றன. அது பதிவுகள் மாத்திரமல்ல, அந்த பதிவுகளை பற்றி நாளை மறுமையில் அல்லாஹ் என்ன செய்வான்? விசாரிப்பான். அதுக்கு நல்ல விஷயமாக இருந்தால் நல்ல கூலியை கொடுப்பான், கெட்டதாக இருந்தால் அல்லாஹ் என்ன செய்வான்? தண்டிப்பான். அப்படிங்கிற இந்த இறையச்சத்தை, தக்குவாவை நீங்கள் நோன்பின் மூலமாக உருவாக்கி கொள்ளுங்கள் என்பது நம்ம ரமலான் மாதத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய இரண்டாவது இறையச்சத்தை அதிகப்படுத்திக் கொள்வது, இறையச்சத்தை தக்குவாவை முழுமைப்படுத்திக் கொள்வது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, குர்ஆனை படிச்சு பார்த்தீங்களாக்க நிறைய ஆயத்துகள்ல தக்வாவை பற்றி அல்லாஹ் சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ், யா அய்யுஹன்னாஸு தகு ரப்பக்கும். அல்லாஹ் சொல்றானா இல்லையா? ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். மனித குலமே, மனித சமுதாயமே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நிறைய இடங்கள்ல இத்தகுல்லாஹ் இத்தகுல்லாஹ் என்று பேசுகிறான். நம்ம அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், தக்வாவோடு வாழுங்கள் என்று தர்ஜுமா செய்கிறோம். தக்குவா தக்குவா என்று சொல்லுவோமே, இந்த தமிழ்ல தக்குவாவுக்கு இறையச்சம் என்று தர்ஜுமா செய்கிறோம். இறையச்சம் என்பதும் சரியான பொருள் தான். இந்த தக்குவாண்டா என்ன என்று சொல்லிவிட்டு மிக சிறந்த ஒரு சஹாபி அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் சொல்லுவோமா இல்லையா? அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய மிக சிறந்த ஒரு சஹாபி இல்லையா? உங்களுக்கு தெரியும். இந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவை ரசூல் என்ன பண்ணாங்க? அப்படியே கட்டி பிடிச்சாங்க. அவங்க நெஞ்ச அவர் நெஞ்சோடு சேர்த்து என்ன செஞ்சாங்க? வச்சாங்க. வச்சு துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம அல்லிமுல் கிதாப், அல்லாஹ்வே குர்ஆனை இவருக்கு நீ கற்றுக் கொடுப்பாயாக, அல்லாஹ்வே மார்க்கத்தை இவருக்கு நீ கற்றுக் கொடுப்பாயாக, அல்லாஹ்வே மார்க்க ஞானத்தை இவருக்கு நீ அதிகப்படுத்துவாயாக என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை கட்டி பிடிச்சி அவங்க நெஞ்சு அவர் நெஞ்சோடு சேர்த்து என்ன பண்ணாங்க? துஆ செஞ்சாங்கல்ல. இந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தக்வாண்டா என்ன அப்படின்னு சொல்றாங்க. தக்வா என்று சொன்னால் வஹல்ல ஹலாலஹு வஹர்ரம ஹராமஹு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதை ஹலாலாக்கினார்களோ, எதை செய்யுமாறு கட்டளையிட்டார்களோ அவைகளை செய்வதும், வஹர்ரம ஹராமஹு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதை ஹராமாக்கினார்களோ அவைகளை விட்டும் விலகி இருப்பது என்னவாக இருக்கிறது? தக்வா. புரியுதா? தக்வாண்டா என்னன்னு சொன்னா, அல்லாஹ் எதை செய்ய சொன்னானோ, அல்லாஹ்வுடைய ரசூல் எதை செய்ய சொன்னாங்களோ அதை கண்டிப்பா என்ன செய்யணும்? செய்யணும். ஒண்ணு. ரெண்டாவது, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதை விட்டும் தடுத்தார்களோ அதை என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. இதுதான் தக்குவாவாக இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இதுதான் தக்குவா என்று இந்த தக்குவாவுக்கு சொல்றாங்க. மட்டுமல்லாமல் என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த இறையச்சம் என்பது தனிமையில் வர வேண்டும். தனியா இருக்கிறோமா இல்ல? இந்த மாதிரி பகிரங்கமா இருக்கும்போது தப்பு செய்ய மாட்டோம். தப்புலாம் இங்கதான் பண்றோம், தனிமையில தான் தப்பு பண்றோம்.
நாம் தனிமையில் இருக்கும்போது கூட நம்ம சில பேரை பார்க்கலாம், இந்த போன் எடுத்து அங்கே அடிப்பாங்க. நிறைய இந்த ஆண் பெண் தவறுகள் நடக்குதா இல்லை, எல்லாம் இதை வச்சு இந்த தனிமையை அவங்க நினைக்கிறாங்க. அவங்க நினைச்சுக்கிட்டாங்க நம்மளை யாரும் பார்க்கல அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. யாரும் பார்க்காவிட்டாலும் யார் அவர்களை பார்த்து கொண்டிருப்பது? அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்படிங்கிற என்ன நமக்கு வரணும். அப்ப தனிமையில் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறோம் இல்லையா, அதுதான் உண்மையான இறையச்சம். புரியுதா? தனிமையில் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறோமே, அதான் என்ன நெசமான தக்குவா, நெசமான இறையச்சம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தனிமையில் அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடிய செய்திகளை பற்றி, அப்படி தனிமையில் அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடிய காரணத்தால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, ஃபாயிதாக்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்களாக்க, ஒண்ணு நம்ம தனிமையில் அல்லாஹ்வுக்கு பயந்தமாக்க நம்ம பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான் அப்படின்னு அல்லாஹ் வாக்குறுதித்தான். தனிமையில் அல்லாஹ்வுக்கு பயந்தா அல்லாஹ் என்ன செய்வான், நம்மளுடைய பாவத்தை மன்னிச்சிடுவான். இது நான் சொல்லல, குர்ஆனே பேசுகிறது. திருமறை குர்ஆனில் சூரத்துல் முல்க் என்று சொல்லக்கூடிய 67வது அத்தியாயத்தின் 12வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், இன்னல்லதீன யக்ஷவுன ரப்பஹும் பில் கைபி லஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் கபீர். இன்னல்லதீன யக்ஷவுன ரப்பஹும் பில் கைப், யார் தனிமையில் அல்லாஹ்வுக்கு அஞ்சினார்களோ, தனிமையில் இருக்கும் போது அல்லாஹ்வுக்கு என்ன செஞ்சாங்களோ, பயந்தாங்களோ, அவங்களுக்கு என்ன இருக்கிறது என்று சொன்னால் லஹும் மக்ஃபிரா, அவர்களுக்காக அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் என்ன, மன்னிப்பு. தனிமையில் அல்லாஹ்வுக்கு பயந்தால் அவர்களுக்காக அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் மன்னிப்பு இருக்கிறது. ஒன்னாவது ஃபாயிதா. இரண்டாவது ஃபாயிதா என்ன என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு மாத்திரமல்ல, வ அஜ்ருன் கபீர், அவர்களுக்காக பெரும் கூலி இருக்கிறது என்று பேசுகிறான். பெரிய கூலினா என்ன? பெரிய கூலினா என்ன? சொர்க்கம், ஜன்னத்து, அதான் பெரிய கூலி. நம்ம செஞ்ச இபாதத்தை விட பெரிய கூலி என்ன? சொர்க்கம். அப்ப யாரு தனிமையில் அல்லாஹ்வுக்கு அஞ்சுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய முதல் பரிசு என்பது பாவ மன்னிப்பு. இரண்டாவது பரிசு என்ன? வாஜுருன் கபீர், அவர்களுக்காக பெரிய நன்மை, பெரிய சொர்க்கம் இருக்கிறது. இரண்டாவது பரிசு. மூன்றாவது பரிசு என்ன என்று சொன்னால், இமாம் புகாரி தன்னுடைய சஹீஹுல் புகாரியின் 660வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. நாளைய மறுமையிலே மஹ்ஷரிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரியனை கொண்டு வந்து பக்கத்துல நிறுத்துவானா இல்லையா, அப்பெல்லாம் அப்ப சூடு தாங்க முடியாம மக்கள் எல்லாம் யா நஃப்ஸி யா நஃப்ஸி என்று அலமோதுவாங்கல்ல. அப்ப 7 பேருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அரிஷின் நிழலை வழங்குவான். ஹதீஸ் படிச்சிருக்கிறோமா இல்லையா? சபஅத்துன் யுபில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லுஹு, எந்த நிழலும் இல்லாத அந்த மஹ்ஷரிலே 7 பேருக்கு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அரிஷின் நிழலை வழங்குவான். அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான், அவர்களை அல்லாஹ் மன்னிப்பான், அவர்களை நரகத்தை விட்டு பாதுகாப்பான், அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான் என்று ஹதீஸ் பேசுகிறது. அந்த 7 பேர்ல ஒருவர் யார் என்று சொன்னால் வரஜுலுன் ஸக்கரல்லாஹ ஹாலியன், ஒரு மனிதன், ஆணோ பெண்ணோ, ஒரு மனுஷன், ஸக்கரல்லாஹ ஹாலியன், அவர் தனிமையில் அல்லாஹ்வை நினைத்து பார்க்கிறார். தனிமையில் இருக்கும்போது என்ன பண்றாரு, நம்ம தஹஜ்ஜுக்கு குளிக்கிறோம் பார்த்தீங்களா, தஹஜ்ஜுல எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, நம்ம மட்டும் தான் தனியா இருப்போம். தனிமையில் ஸக்கரல்லாஹ ஹாலியன், அல்லாஹ்வை நினைத்து பார்க்கிறார். அல்லாஹ்வை நினைப்பது மாத்திரமல்லாமல் தான் செஞ்சுக்கிற அல்ல பாவங்கள், அந்த பாவத்தை நினைச்சு பார்ப்பாரு. நினைச்சு பார்த்து ஸக்கரல்லாஹ ஹாலியன் ஃபஃபாலத் ஐனாஹு, அவருடைய கண்ணீர்ல என்ன செய்யும், கண்ணீர் வந்து கொட்டும், கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டுகிறது. அப்ப தனிமையில் அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ்ட்ட அழுது துஆ செய்யறாங்க பத்தியலா, தௌபா செய்யறாங்க பத்தியலா, அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய அரிசி நிழல் கிடைக்கிறது என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப இறையச்சம் என்பது தனிமையில் அல்லாஹ்வுக்கு அஞ்சி கொண்டால் ஒண்ணு அவங்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது, இரண்டாவது என்ன இருக்கிறது, சொர்க்கம் இருக்கிறது, மூணாவது என்ன இருக்கிறது, அவர்களுக்காக அல்லாஹ்வுடைய அரிசின் நிழல் இருக்கிறது. மூணாவது நன்மை ஃபாயிதா. நாலாவது என்ன என்று சொன்னால், என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பயம்தான் பாவத்தை விட்டு நம்மளை தடுக்கும். அப்படித்தானே? ஒரு மனுஷன் பாவம் செய்யாம இருக்கிறான் அப்படின்னு சொன்னா 2 தாங்க தடுக்கும். ஒண்ணு வெட்கம் தடுக்கும்.
உன்னை என்ன செய்ய வெட்கம். நம்ம தப்பு செஞ்சுட்டோமாக்க இவர் பாப்பாரு அவரு பாப்பாரு, நம்ம அம்மாவா பேர் கெட்டு போயிருமே, வாப்பா பேர் கெட்டு போயிருமே, நம்முடைய கண்ணியம் போயிருமே அப்படின்னு அந்த வெட்கம் என்ன செய்யும், பாவத்தை விட்டு தடுக்கும் இல்லையா ஒண்ணும். அதனால தான் நிறைய பேரை பாத்தியாலாக்க இந்த ஊர்ல தப்பு செய்யாம திருச்சிக்காரவங்க வெளியூர்ல போய் தப்பு செய்வாங்க, வெளியூருக்காரவங்க இங்க வந்து தப்பு செய்வாங்க. ஏன்னா வெளியூருக்கு போயிட்டா இவர் யாரும் தெரியாத, இவருடைய குலம் என்ன, கோத்திரம் என்ன, பேர் என்ன, ஊர் என்ன ஒண்ணு தெரியாது பத்தியெல்லாம். அப்ப இந்த வெட்கத்துக்காக என்ன செய்வாங்க, தப்பு செய்ய மாட்டாங்க. இப்போ ஒண்ணு வெட்கம் என்பது பாவங்களை தடுக்கிறது. அதனாலதான் ரசூல் சாஸ்திரம் அழகா சொன்னாங்க, அல் ஹயாஉ ஷுஅபத்துன் மினல் ஈமான். வெட்கம் என்பது ஈமானிய ஒரு பகுதி, ஈமானிய ஒரு கிளை அப்படின்னு சொன்னாங்க. அப்ப வெட்கம் கெட்டவர்களை அல்லாஹ் நேசிப்பது இல்லை. யார் அல்லாஹ் நேசிக்கிறான்? வெட்கம் உள்ளவங்களை தான் அல்லாஹ் நேசிக்கிறான். அப்ப ஒண்ணு வெட்கம் என்பது பாவங்களை தடுக்கிறது. இரண்டாவது பாவத்தை எது தடுக்கும் என்று சொன்னால் என்ன தடுக்கும்? இரையச்சம். இரையச்சம் அல்லாஹ்வுடைய பயம். ஒரு தப்பு செய்ய முடியும், நினைச்சா தப்பு செய்ய முடியும், ஆனா அல்லாஹ் பார்க்கறான், அல்லாஹ் விசாரிப்பான், அல்லாஹ் கண்டிச்சிருவான். மஹ்ஷருடைய கேள்வி கணக்கே பயங்கரமானது, நரகம் என்பது பயங்கரமானது, கபருடைய அதாபு, கபருடைய நெருக்குதல் அதுவே பயங்கரமானது. அப்படின்னு இந்த அல்லாஹ்வுடைய அதாபை நினைத்து பார்த்தால், கபருடைய அதாபை நினைத்து பார்த்தால், நரகத்தை நினைத்து பார்த்தால் பாவத்தை விட்டு தடுக்குமா தடுக்காதா? கண்டிப்பா தடுக்கேன். அதனால தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 4 பிள்ளைங்க பிறந்தாங்க. 4 பிள்ளைங்கள்ல முதல் பிரசவமே இரட்டை பிள்ளை. இரண்டாவது பிரசவம் என்ன? இரட்டை பிள்ளை. முதல் பிரசவத்துல ஒரு ஆண், அப்புறம் என்ன ஒரு பெண். இரண்டாவது பிரசவத்திலேயே ஒரு ஆண் ஒரு பெண். இப்படிதான் அல்லாஹ் படைச்சான். அப்ப நிக்காஹ் பண்ணனே அப்ப உள்ள சட்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, முதல் பிரசவத்துல பிறந்த இந்த ஆண் இரண்டாவது பிரசவத்துல பிறந்த பெண் இருக்கிறாங்கல்ல அவங்களை நிக்காஹ் பண்ணணும். இரண்டாவது பிரசவத்துல பிறந்த ஆண் முதல் பிரசவத்துல பிறந்தாங்கல்ல பெண்ணு அவங்க என்ன செய்யணும், நிக்காஹ் பண்ணனே என்கிற சட்டம் அப்போது இருந்தது. அப்ப அண்ணன் என்ன பண்றாங்க சொன்னா, இந்த அண்ணனோடு பிறந்தாங்கல்ல ஒரு பெண்ணு, அவங்க அழகான பெண். முதல்ல பிறந்த பெண்ணு அழகான பெண்ணு, இரண்டாவது பிறந்த பெண்ணு கொஞ்சம் அழகு குறைவான பெண்ணு. அப்ப அண்ணன் யார் நிக்காஹ் பண்ணனே? இந்த அழகு குறைஞ்ச இரண்டாவது பிரசவத்தை பிறந்தாங்க எல்லாம் குரல் வரக்கூடிய வரலாறு, அவங்களதான் நிக்காஹ் பண்ணனே. ஆனா அவர் அப்படி இல்ல, தான் கூட பிறந்த இந்த அழகான பெண் நிக்காஹ் பண்ணனே அப்படின்னு பெண்ணுக்காக ஆசைப்பட்டாரு. ஆசைப்பட்டு நிக்காஹ் பண்ண முற்பட்டாரு. இது அல்லாஹ்வுடைய சட்டம் இல்ல. நபியே ஹயாத்தா, வாப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தந்தை ஹயாத்தா இருக்கிறாங்க, நபி ஹயாத்தா இருக்கிறாங்க. சண்டை என்னவா போச்சு அப்படின்னு சொன்னா, அண்ணன் பெண்ணுக்காக தம்பி என்ன பண்ண போறாரு, கொலையே செய்ய போறாரு. அப்படி கொலை செய்ய வாளை தூக்கிட்டு வர்றாரு. வாளை தூக்கிட்டு வரும்போது அதுக்கு தம்பி இருக்கிறாரே அவர் சொல்றாரு, இன்னி அகாஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன், நிச்சயமாக நீங்க என்னைய கொலையே செஞ்சாலும் என்ன பண்ணாலும் உங்களை மாதிரி தப்ப பாவத்தை நான் செய்ய மாட்டேன். ஏன் செய்ய மாட்டேன் என்று சொன்னால், இன்னி அகாஃபுல்லாஹ், நிச்சயமாக நான் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறேன், அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறேன். அவன் ரப்புல் ஆலமீன், அந்த ரப்புல் ஆலமீனுடைய பயம் என்னை தடுக்கிறது என்று சொன்னதாக திருமறை குர்ஆனின் சூரத்துல் மாயிதா என்று சொல்லக்கூடிய 5வது அத்தியாயத்தின் 28வது வசனத்தில் இந்த வரலாறை அல்லாஹ் பதிவு செய்கிறானே. அப்ப 4வது ஃபாயிதா என்ன என்று சொன்னால், பாவங்களை விட்டும் எது தடுக்கிறது, இரையச்சம் தடுக்கிறது. 5வது ஃபாயிதா என்னன்னு சொன்னா, எனக்கு முன்னால பேசிய இந்த பள்ளிவாசலுடைய தலைவர் ஹபீபாய் சொன்னாங்க, மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், நம்ம பள்ளிவாசலை கட்டிருக்கிறோம், நம்மளால முடிஞ்ச இந்த இபாதத்துகள் இந்த தாவா பணிகள் செய்யறோம், பிள்ளைங்க எல்லாம் மதரசாவுக்கு மக்தபுக்கு வரணும், ஸ்கூலுக்கு நிறைய பேர் போறாங்க, மக்தபுக்கு கம்மியா வர்றாங்க அப்படிங்கிற அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க. மட்டுமல்லாமல் நம்முடைய இந்த இபாதத்தை அல்லாஹ் ஏத்துக்கிறனும், இந்த இபாதத்தை அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறனே ஏத்துக்கிறனும், இதுக்குண்டான கூலிய மறுமையில நிறைவாக தரனே அப்படின்னு கவலைப்பட்டாங்கல்ல. நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஷர்த் இருக்கிறது. அந்த ஷருத்தோடு இபாதத்து செய்தால்தான் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இந்த ஷருத்து இல்லை என்று சொன்னால் இபாதத்தை தூக்கி அல்லாஹ் வீசிடுவான். குர்ஆன் பேசுகிறான். என்ன ஷருத்து என்று சொன்னால், நீங்கள் குர்ஆனை படித்து பாருங்கள். திருமறை குர்ஆனில் அதே சூரத்துல் மாயிதா என்று சொல்லக்கூடிய 5வது அத்தியாயத்தின்
27வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். இன்னமா யதகப்பலுல்லாஹ், நிச்சயமாக அவர்களுடைய அமல்களை அல்லாஹ் கபூல் செய்வான். அவங்களுடைய அமல்களை அல்லாஹ் என்ன செய்வான்? கபூல் செய்வான், ஏற்றுக்கிடுவான். யாருடைய அமல்களை என்று சொன்னால் மினல் முத்தகீன், யாருடைய அமல்களை? யார் இறையச்சம் உள்ளவர்களோ, யாரு தக்குவா உள்ளவர்களோ, அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ்வுக்காக செய்தார். புரியுதா? ஊருக்காக, பேருக்காக, பெருமைக்காக, மக்களுக்காக, பலனுக்காக செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், யார் இறையச்சம் உள்ளவர்களோ, தக்குவாவோடு அந்த அமல்களை பண்றாங்களோ, அவங்க அமலை தான் நான் ஏற்றுக்கிடுவேன் என்று குர்ஆன் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நம்ம அல்லாஹ்வுக்கு பயப்படணும். இந்த தனிமையிலும் அல்லாஹ்வுக்கு பயப்படணும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிஞ்சுக்கிட்டு அல்லாஹ்வுடைய பயம் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம நிறைய காரியத்தை செய்யணும். குறிப்பா 2 துவாவை சொல்றேன். தக்குவாவுக்காக 2 துவாவை நீங்கள் கேளுங்க. முதல் துவா என்ன என்று சொன்னால், இதை இமாம் முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமில் 5265வது ஹதீஸாக இந்த துவாவை பதிவு பண்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் கேட்ட துவாக்களில் இது ஒரு முக்கியமான துவா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. சரியா? பள்ளிவாசல்ல சஹீஹ் முஸ்லிம் கண்டிப்பா இருக்கும். சஹீஹ் முஸ்லிமை எடுக்க ஹதீஸ் நம்பர் என்ன? 5265. புரியுதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அவங்களுக்கு இல்லாத தக்குவாவா அவங்க கேட்கறாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. அல்லாஹ்வே, எனக்கு ஹிதாயத்தை தருவாயாக, என்னை நேரு வழியில் நீனே நடத்துவாயாக. இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம் கேட்கிறோமா இல்லையா? நேரான வழியில் என்னை நீனே நடத்துவாயாக. ஒன்னாவது ஹிதாயத்தை கேட்டாங்க. இரண்டாவது வத்துகா, துகானா என்ன? தக்வா, இறையச்சம். அல்லாஹ்வே, எனக்கு கேட்கிறது யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, அல்லாஹ்வே எனக்கு இறையச்சத்தை தக்வாவை தருவாயாக அப்படின்னு கேட்டாங்க. இரண்டாவது. மூன்றாவதாக வல் அஃபாஃப, பேணுதலான வாழ்க்கையை, ஹலால் ஹராம் பேணுதல், நம்ம இஷ்டத்துக்கு பண்ணாம ஹலால் ஹராம் பேணக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தருவாயாக. மூணாவதாக கேட்டாங்க. நாலாவதாக வல் கினா, கினா என்று சொன்னால் போதுமான செல்வம், போதுமான பொருளாதாரம். கண்டிப்பா காசு பணம் வேணும், சொத்து பத்து வேணும் இல்லையா? யார்கிட்டையும் போய் கையேந்த கூடாது, யாசகம் கேட்க கூடாது, நம்ம பிள்ளைங்களை போய் பண்ணிடக்கூடாது. அப்ப போதுமான செல்வத்தை எனக்கு தருவாயாக அப்படின்னு அல்லாஹ்வே எனக்கு ஹிதாயத்தையும், எனக்கு இறையச்சத்தையும், ஹலால் ஹராம் பேணக்கூடிய பாக்கியத்தையும், போதுமான செல்வத்தையும் எனக்கு தருவாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட அதிகமா துஆ செஞ்சாங்க இந்த ஹதீஸ் வருதா இல்லையா? அப்ப நம்மளும் மனப்பாடம் பண்ணி என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. மாஷா அல்லாஹ், தபாரக்கல்லாஹ். சரியா? அப்படின்னு துஆ செய்யுங்க. 2 துஆ. அப்புறம் அடுத்த போயிடுவேன். அடுத்த துஆ என்ன அப்படின்னு சொன்னா, அதே சஹீஹ் முஸ்லிம்ல 5266. முதல்ல சொன்னது எத்தனை? 65. சரி, இது அடுத்த ஹதீஸா வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை கேட்கறாங்க. இந்த துஆவை எப்ப கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆயிஷா நாயகி சொல்றாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க வீட்டுல இருந்தாங்க. அப்ப நைட் நேரத்துல நான் பார்க்கற இருட்டா இருக்குது. அப்படி தடவி பார்க்கற ரசூலுல்லாஹை காணோம். என்கிட்ட இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு காணோம். இருட்ட லைஸ ஃபீஹா மிஸ்பாஹுன். அப்ப எங்க வீட்டுல நைட் லாம்ப்லாம் இல்ல. அதனால அப்படி தடவி தான் பார்க்கிறேன். தடவி அப்படியே பார்த்தா என் கை ரசூலுல்லாஹ்வுடைய எங்கனா பட்டுச்சுன்னு சொன்னா, இந்த கால் பாதத்துல, அந்த காலுடைய இந்த பின் பகுதி இருக்கு பத்தியலா, இங்கன வந்து பட்டுச்சு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சுஜூதுல, தஹஜ்ஜத் தொழுகையில சுஜூதுல இருக்கிறாங்க. அப்படி பட்டவனே புரிஞ்சுக்கிட்டு அவங்க தஹஜ்ஜத் தொழுகிறாங்க. அப்படி புரிஞ்சுக்கிட்டேன். எந்திரிப்பாங்க, தொழுகையை முடிப்பாங்கன்னு வெயிட் பண்ணேன்.
நீண்ட சுஜூது செய்தார்கள் தஹஜ்ஜத் தொழுகையில. நீண்ட சுஜூதையும் தொழுது அவங்க தஹஜ்ஜத்தை முடிக்கிறாங்க. முடிச்ச உடனே நான்டா யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. முடிச்ச உடனே நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், இந்த தஹஜ்ஜத் தொழுகையில சுஜூதுல அவ்வளவு பெரிய தஸ்பீஹ் என்ன ஓதுனீங்க, என்ன துஆ செஞ்சீங்க அப்படி நான் கேட்டேன். அதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் தஹஜ்ஜத்தில் இந்த துஆவை கேட்டேன். என்ன துஆ? அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரும் மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. புரியுதா? இதெல்லாம் கேட்கணும். சும்மா வந்துட்டு உட்கார்ந்து போக கூடாது. ஹபீபாய் சொன்ன மாதிரி வெள்ளை சட்டை போடுறேன், வெள்ளை லுங்கி போடுறேன், அதெல்லாம் அபராபரம். முதல்ல கல்பு என்னவா இருக்கணும்? உள்ளவா இருக்கு. கல்பு பரிசுத்தமா இருக்கணும். கல்பு வெள்ளையா இருக்கணும். கல்பு ஒழுங்காகத்தான் அமல் ஒழுங்கா இருக்கேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, அல்லாஹ்வே என் உள்ளத்திற்கு எதை தருவாயாக. தக்வா கேட்கறது யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, அல்லாஹ்வே என்னுடைய உள்ளத்திற்கு நீ தக்வாவை தருவாயாக. வ ஸக்கிஹா, என் உள்ளத்தை நீ பரிசுத்தப்படுத்துவாயாக. அன்த கைரும் மன் ஸக்காஹா, உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடியவர்களே நீயே மிக சிறந்தவன். அன்த வலியுஹா, நீதான் உள்ளத்தின் பொறுப்புதாரியாக இருக்கிறாய். ஓ மௌலாஹா, அதை படைத்த அதற்குரிய எஜமானனாக இருக்கிறாய். அதனால என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி எனக்கு எதை தாருமே? தக்குவாவத்தா அல்லாஹ் அப்படின்னு துவா செஞ்சாங்கன்னு இருக்குது. அப்ப பயான ஏற்பாடு செஞ்சோம், பயான கேட்டோம். அப்புறம் வீட்டுக்கு போய் நம்ம வழக்கமா நார்மல் லைஃபுக்குள்ள போயிட்டோம். அந்த பேச்சு இருக்க கூடாது. பள்ளிக்கு வந்தோம், 4 பயான கேட்டோம் அப்படின்னு சொன்னமாக என்ன செய்யணும்? அமல்படுத்தணும். அதான் முக்கியமானது. அப்ப இந்த துவாவை நீங்க மனப்பாடம் பண்ணிக்கிறேன்னு, அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரும் மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. சரியா? அப்ப ரமலானை நாம் கண்ணியப்படுத்துவது, முதல்ல சந்தோஷப்பட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது, இரண்டாவது நம்முடைய இறையச்சத்தை என்ன செய்வது? முடிந்தவரை முழுமைப்படுத்திக் கொள்வது, அதிகப்படுத்திக் கொள்வது. இது இரண்டாவது ரமலானை கண்ணியப்படுத்துவது. மூணாவது, எனக்கு முன்னால பேசிய பிள்ளைங்க எல்லாம் மாஷா அல்லாஹ் கொஞ்ச நேரம் தான் கேட்டேன், சூப்பரா பேசுனாங்க. நான் கேட்கிறேன், வருஷத்துக்கு 12 மாதம் இல்லையா? இந்த 12 மாசத்துல ரமலான மட்டும் அல்லாஹ் தேர்வு செஞ்சு அந்த மாசத்துல நோன்பு வைங்கன்னு அல்லாஹ் சொன்னான்ல. ஏன் அந்த மாசத்துல நோன்புக்கு அல்லாஹ் சொன்னா? அந்த மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. ரமலானை கண்ணியப்படுத்தியதே திருமறை குர்ஆன். அதை புரிஞ்சுக்கிறோம். நீங்க குர்ஆன்ல படிச்சு பார்த்தீங்களாக்க அல்லாஹ் மாதங்களை ஒரு வருஷத்துக்கு 12 மாசத்தை படித்தான். 4 மாசத்தை கண்ணியமா அல்லாஹ் ஆக்கணும். அப்படிதானே? 4 மாதங்கள் கண்ணியமான மாதங்கள். அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட அந்த 4 மாதங்கள் எது? என்ன மாசம்? ரஜபு. அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்திய 4 மாதங்கள். மாஷா அல்லாஹ். அஜல் சொல்லக்கூடாது, மற்றவங்க பொதுமக்கள் சொல்லணும். எந்த 4 மாசம்? சரி, நான் சொல்றேன். நீங்கள் எல்லாம் அமைதியா இருக்கிறீன்னு சொன்னா அது தெரியாம அமைதியா இல்ல, நான் கரெக்டா சொல்றதான்னு செக் பண்றீங்க. எனக்கு ஒரு ஹதீஸ் ஞாபகத்துக்கு வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுல பயான் செஞ்சாங்கல்ல. அரஃபாவுல பயான் செய்யும் போது கேட்டாங்க, இது எந்த இடம் என்று தெரியுமா? அரஃபாவுல உட்கார்ந்துட்டு சஹாபாக்கள்கிட்ட இது எந்த இடம் என்று தெரியுமான்னு கேட்டாங்க. அரஃபான்னு சஹாபாக்கள் தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனா பதில் சொல்லாம உங்களை மாதிரி அமைதியா இருந்தாங்க. சரியா? அப்புறம் கேட்டாங்க, இது எந்த மாதம் என்று தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. துல்ஹஜ் மாசம் சஹாபாக்கள் தெரியுமா தெரியாதா? தெரியும். உங்களை மாதிரி அமைதியா பதில் இல்லாம அமைதியா இருந்தாங்க. இது எந்த நாள் என்று தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. துல்ஹஜ் 9 சஹாபாக்கள் தெரியுமா தெரியாதா? தெரியும். பதில் சொல்லாம அமைதியா இருந்தாங்க. அந்த அமைதி என்பது அறியாமையின் வெளிப்பாடு அல்ல, அது தன்னடக்கம். புரியுதா? அது என்ன? தன்னடக்கம். அப்பதான் சஹாபாக்கள் சொன்னாங்க, எதுக்காக அமைதியா இருந்தோம்னு சொன்னா, நீங்க இன்னொரு பேர் வைக்க போறீங்களோ, இன்னொரு இல்ம தர போறீங்களோ, அதுக்காக அமைதியா இருந்தோம் அப்படின்ட்டாங்க. அப்ப அல்லாஹ் கண்ணியப்படுத்திய 4 மாதங்கள்ல ஒண்ணு போன ரஜபு மாசம், இந்த மாசத்துக்கு முந்தைய ரஜபு மாசம், அப்புறம் முஹர்ரம்,
துல்கஅதா, துல்ஹஜ்ஜி, முஹர்ரம். புரியுதா? 4 மாதங்கள். இந்த 4 மாதங்களை விட ரமலான் மாதமும் மிகவும் கண்ணியமான மாதம். புரியுதா? அந்த ரமலான் மாதத்தை கண்ணியப்படுத்தியது எது என்று சொன்னால், எது கண்ணியப்படுத்தியது? குர்ஆன். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். அல்லாஹ் பேசுகிறார். புரியுதா? அப்ப ரமலான் மாதத்தை நாம் கண்ணியப்படுத்தக்கூடிய 3வது காரியம், அந்த மாதத்தில் குர்ஆனை, அந்த மாதத்தில் மட்டுமல்ல, பொதுவா எல்லா மாதத்திலையும் ஓதனே, அந்த மாதத்தில் அதிகமாக ஓதனே. குர்ஆனை ஓதுவது, குர்ஆனை சிந்தித்து பார்ப்பது, குர்ஆன் பிரகாரம் அமல் செய்வது, குர்ஆனை மனப்பாடம் செய்வது, குர்ஆனை பிற மக்களுக்கு எடுத்து பிரச்சாரம் பண்ணுவது. அப்ப குர்ஆனோட ஈடுபாடுகளை என்ன செய்யணும்? அந்த மாசத்துல அதிகப்படுத்தணும். ஒண்ணுமில்ல, குர்ஆனுக்கு நம்ம குர்ஆன் என்று சொல்லுகிறோமா இல்லையா? குர்ஆன்டா என்ன? அது அரபி வார்த்தை. குர்ஆன் என்ற வார்த்தை அரபி வார்த்தை. அப்படியா? அப்படி இல்லையா? அப்படிதான் பாய். குர்ஆன் என்ற வார்த்தை அரபி வார்த்தை. அதுக்கு என்ன அர்த்தம் தமிழ்ல? குர்ஆன் என்ன அர்த்தம் தமிழ்ல? குர்ஆன் என்று சொன்னால் ஓத வேண்டியது, ஓத வேண்டியது. கரஅ என்று சொன்னால் ஓதினான். இக்ர, ஓதுங்கள். குர்ஆன் பதில் சொல்லணுமோ? பதில் சொல்லிட்டு ஓ தாராளமா, கண்டிப்பா. யாருக்கு பதில் சொல்றது? பாங்கு பிறகு நான் கண்டிப்பா பண்றேன் இன்ஷா அல்லாஹ். சரியில்ல, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். சுக்ரான், சுக்ரான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ். எது? முஸ்லீம், முஸ்லீம், முஸ்லீம். புகார் எடுத்துக்கிறோ முஸ்லீம். சொற்பொழிவு முடிந்த பிறகு இஸ்லாமுடைய சொல்லி நடைபெறும். அதற்கு முன்பு எங்களுடைய பரிசீலிப்பு விழாவும் நடைபெறும். அனைவரும் முழுமையாக கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். 8:15 முடிச்சுக்கலாமா? இன்னொரு அரை மணி நேரம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, நான் இன்ஷா அல்லாஹ் 8:15 என்னுடைய பயானம், இன்னும் ஒரு அரை மணி நேரம் சரியா பயானம் முடிப்பேன். அதுக்கு பிறகு தொழுகை பரிசீலிப்பு விழா இன்ஷா அல்லாஹ் நடக்கும். 3வது ரமலானை புனிதப்படுத்துவது என்ன? குர்ஆனை ஓதுவது. அப்படிதானே? குர்ஆனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிடுச்சு. நீங்க ஒரு ஹதீஸை படிச்சு பாருங்க. புகாரில 5018வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குர்ஆனை ஓதுறதுனால நமக்கு என்னென்ன ஃபாயிதா
அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான ஹதீஸ். ஒரு அன்சாரிய சஹாபி, அவங்க பேர் வந்து உசைது. சஹாபி பேர் என்ன? உசைது பின் ஹுலைர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க வீட்டுல உட்கார்ந்து குர்ஆன ஓதுறாங்க. அவங்களுடைய வாகனம் வந்து குதிரையை வெளியே கட்டி போட்டுப்புட்டு என்ன பண்றாங்க, நைட்ல குர்ஆன ஓதுறாங்க. குர்ஆன ஓதும் போது அந்த சத்தத்தை கேட்டு, குர்ஆனுடைய ஓசையை கேட்டு கேட்டு குதிரை அப்படியே மிரளுகிறது. குதிரை மிரண்ட உடனே இந்த உசைர் ரலியல்லாஹு அன்ஹு மேல அப்படி பார்ப்பாங்க. அவங்க வீடு வந்து பெரிய இந்த மாதிரி தான் ரூஃப் இருக்காது, சும்மா கீரை அந்த என்ன இருக்கேன் ஓலை கீத்து தான் இருக்கேன். அண்ணாந்து பார்த்தா வானமே தெரியும். வானத்தை பார்ப்பாங்க, மேகமூட்டம் வீட்டை நோக்கி என்ன செய்யும், இறங்கிய வண்ணமாக இருக்கேன். ஓதுவதை நிறுத்துவாங்க. மிரண்ட குதிரை என்ன செய்யும், நிக்க ஆரம்பிச்சிடறேன். அந்த மேகமூட்டம் வீட்டை நோக்கி வந்துச்சா இல்லையா, அதை என்ன செய்யும், மறுபடியும் மேல போகும். 2வது தடவை குர்ஆனை ஓதுவாங்க, குதிரை மிரளும். மேகமூட்டம் வீட்டை நோக்கி வரும், நிறுத்துவாங்க, அதுவும் அப்படி பின்னால போகும். அந்த மிரண்ட குதிரை என்ன செய்யும், சும்மா நிக்கும். 3வது ஓதுவாங்க, அதே காட்சியை பார்க்கறாங்க. அதுக்கு பிறகு அந்த நைட்டு அந்த சஹாபி குர்ஆனை ஓதவில்லை. அன்னைக்கு சுபஹ் தொழுகைக்கு நேரம் ரசூலுல்லாஹ் போய், யா ரசூலல்லாஹ் குர்ஆனை ஓதுனேன், இந்த மாதிரி ஒரு அற்புதமான காட்சியை பார்த்தேன், அது என்னது அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, தில்கல் மலாயிகா, மேகமூட்டம் வந்துச்சா இல்லையா, அது மேகமூட்டம் அல்ல, அது என்ன, அவங்க யாரு, மலக்குமார்கள். தனத்திலே சௌத்திக்க, உங்களுடைய குர்ஆனுடைய ஓசையை கேட்டு அவர்கள் வீட்டுக்கு இறங்கிய வண்ணமாக இருந்தார்கள். மலாயிகத்து ரஹ்மா, ரஹமத்துகளை கொண்டு வரக்கூடிய மலக்குமார்கள் எங்கெல்லாம் குர்ஆன் ஓதப்படுகிறதோ அந்த இடத்திற்கு இறங்கிய வண்ணமாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி போட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிட்ட சொல்லுவாங்க, யா உசை லவ் கரஅத லா அஸ்பஹத யன்துரு நாஸ், நீங்கள் சுபஹ் வரை குர்ஆனை ஓதிருக்கலாமே, அப்படி ஓதிருந்தால் அந்த மலக்குகள் கீழே இறங்கி உங்களுடைய வீட்டுக்கு வந்திருப்பாங்களே, அந்த மலக்குகளை நீங்க பார்த்திருக்கலாமே, மக்களும் பார்த்திருப்பாங்களே, அந்த வாய்ப்பை நீங்க இழந்துட்டீங்களே அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிட்ட ஆதங்கப்பட்டு சொன்னாங்க என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, குர்ஆனை வந்து எல்லா இடங்களையும் ஓதுனேன், கண்டிப்பா ரமலான் மாசத்துல வீட்டுல உட்கார்ந்து குர்ஆனை ஓதணும் அப்படி புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க வந்து கொஞ்சம் பேசிக்கலாமே, பேசிக்கலாம். தம்பி உட்காருமா. தண்ணி இங்க இருக்குது. தம்பி இந்த தண்ணி எடுத்து அவங்க கொடுமா. ஹாய், சரி நான் முடிச்சிடறேன், ஒரு 20 நிமிஷத்துல முடிச்சிடுவேன். தயவு இடையில பேசாதீங்க ப்ளீஸ். அப்புறம் பாத்தியலாக்க நீங்க ரமலான்ல ஒரு குர்ஆனையாவது ஓதி முடிக்க முயற்சி பண்ணுங்க இல்லையா, ஒரு குர்ஆனாவே இன்ஷா அல்லாஹ் நான் ஓதி முடிப்பேன் அப்படின்னு முயற்சி பண்ணுங்க. இதுக்கு நான் ஒரு ஹதீஸை சொல்றேன். சஹாபாக்கெல்லாம் நிறைய குர்ஆனை ஓதி முடிப்பாங்க ரமலான்ல. அப்படி இல்லையா, அப்படித்தானே? இந்த 30 ஜுஸுன்னு சொல்ற மாதிரி பத்தியலா, இந்த 30 ஜுஸு என்பது ஒரு சஹாபில என்ன பண்ணாரு, காரணம் அது அவதான் காரணம். நீங்க புகாரியை படிச்சு பாருங்க. புகாரில 5052வது ஹதீஸ், 5052வது ஹதீஸ். ஒரு சஹாபி, அவர் பேர் வந்து அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அப்துல்லாங்கிற சஹாபி, அவங்க தந்தை பேர் வந்து அம்ரு. வாப்பா வந்து மகனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. கல்யாணம் முடிச்சு வச்சு கொஞ்ச காலத்துக்கு பிறகு தந்தை வந்து மருமகள்கிட்ட, எப்படிமா வாழ்றீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களா அப்படின்னு மருமகள் என்ன பண்ணாங்க, கேட்டாங்க. மருமகள் சொன்னாங்க, உங்க பையன் அப்துல்லா நல்லவர் தான், ஆனா உலகத்து மேல அவருக்கு எந்த நாட்டமும் இல்லை. கெட்டவர்னு சொல்ல மாட்டேன், நல்லவர் தான், உலகத்து மேல எந்த நாட்டமும் இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம், இதுவரை என்னோடு உறவு கொள்ளவே இல்லை அப்படிங்கிற மீனிங்க என்ன பண்ணிட்டாங்க மருமகள் மாமனார்ட்ட கேட்ட உடனே அப்படி சொல்றாங்க. சொன்ன உடனேயுமே நிக்காவுடைய பிரதானமான நோக்கம் வந்து கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கணும்ல, உட்கார்ந்து குர்ஆன் ஓதுறதா. அப்ப என்னடா இந்த மாதிரி மருமகள் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு தந்தை இருந்தார்ல, தந்தை பேர் என்ன, அம்ரு. தந்தை பேர் வந்து அம்ரு. சம்பந்தப்பட்ட சஹாபி பேர் என்ன பாய்? சம்பந்தப்பட்ட சஹாபி பேர் என்ன பாய்? அப்துல்லா பின் அம்ரு. அந்த சஹாபி பேர் வந்து அப்துல்லா.
சம்பந்தப்பட்ட அப்துல்லா உங்களுக்கு மனப்பாடம் மனசை வச்சுக்கிறது பெரிய கஷ்டமா? சம்பந்தப்பட்ட சஹாபி பேர் வந்து அப்துல்லா, அவங்களுடைய தந்தையின் பேர் என்ன? அம்ரு. புரியுதா? நான் இடையில கேட்பேன், நான் 8:15 முடிச்சிருவேன், 8:20 நிமிஷம் முடிப்பேன், அதுக்குள்ள 20 கேள்வி கேட்பேன் உங்கள்கிட்ட. புரியுதா? விஷயத்துக்கு வர்றேன். அப்ப சம்பந்தப்பட்ட அப்துல்லா, புரியுதா, அவங்க தந்தை யாரு? அம்ரு. அந்த அம்ரு தான் மருமகள்கிட்ட கேட்டாரு, அப்படிதானே? மருமகள் அவருக்கு நல்ல மனுஷன் தான் உங்க பையன், ஆனா துனியா மேல நாட்டம் இல்லை அப்படின்ட்டாங்க. அப்படின்ற உடனே இந்த அம்ருங்கிற சஹாபி நேர ரசூலுல்லாஹ்ட்ட போய் இந்த மாதிரி மருமகள் சொல்லிட்டாங்க, என் பையனை கூப்பிட்டு பேசுங்க அப்படின்ட்டாங்க. அப்படி சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்பட்ட சஹாபி இருந்தாங்கல்ல, யார் சம்பந்தப்பட்ட சஹாபி? அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. அவர் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு கேள்வி கேட்கிறாங்க, கைஃப தஸூமு, நீ எப்படி நோன்பு வைக்கிறாய் அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, அசூமு குல்ல யௌமின், நான் டெய்லி நோன்பு வைக்கிறேன், ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சிடறேன்னா நோன்பு வச்சிடுறேன் அப்படின்றாரு. அப்புறம் கேட்டாங்க, வ கைஃப தஹ்திமு, நீ எப்படி குர்ஆனை ஓதி முடிக்கிறாய் அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, அஹ்திமு குல்ல லைலத்தின், ஒவ்வொரு இரவிலும் ஒரு குர்ஆனை நான் ஓதி முடித்து விடுவேன். இஷாவுக்கு பிறகு நான் ஓத ஆரம்பிப்பேன், சுபூர் என்ன செஞ்சேன் குர்ஆனை முடிச்சிடுவேன். அப்ப நைட்டு ஃபுல்லா குர்ஆனை ஓதுறனால மனைவியோடு என்ன செய்ய முடியல, சந்தோஷமா இருக்க முடியல. அப்படின்னு இப்படி செய்யலாம் மார்க்கத்துல? கூடாதானே? அப்படின்னு அவர் செஞ்சிட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எப்பா நீ இப்பெல்லாம் குர்ஆனை இவ்வளவு ஓதாதப்பா, இக்ர ஃபீ குல்லி ஷஹ்ரின், ஒரு மாதத்தில் ஒரு குர்ஆனை ஓதி முடி. ஒரு நைட்ல ஓதி முடிக்காத, என்ன பண்ணு, ஒரு மாசத்துல ஒரு குர்ஆனை ஓதி முடி அப்படின்றாங்க. நம்ம எல்லாம் ஒரு மாசத்துல ஒரு குர்ஆன் ஓதி முடிப்போமா? வாய்ப்பு இருக்குதா? ரொம்ப ரொம்ப கம்மி தானே. அந்த சார் யார சொல்லலாம், ஒரு குர்ஆனை ஓதி முடிக்க ஒரு மாசமா, ரொம்ப ஜாஸ்தி டைமா இருக்குது, நான் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா ஓதுறேன் அப்படின்றாரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இக்ரா ஃபீ குல்லி சப்இ லயாலின், ஒரு வாரத்தில் ஒரு குர்ஆனை ஓதி முடி அப்படின்ட்டாங்க. யா ரசூலுல்லாஹ், ஒரு குர்ஆனை ஓதி முடிக்க ஒரு வாரமா? நம்ம எல்லாம் ஒரு வாரத்துல குர்ஆன் ஓதி முடிச்சா அன்னைக்கு தான் கியாமத்து. புரியுதா? ஆனா அந்த சஹாபி ஒரு குர்ஆனை ஓதி முடிக்க ஒரு வாரமா அப்படின்றாரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபீ ஸலாத்தின், 3 நாட்களில் ஒரு குர்ஆனை ஓதி முடி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு சொன்னாங்கல்ல. இத வச்சுதான் ஒரு மாசத்துல ஒரு குர்ஆனை ஓதி முடின்னு சொன்னாங்கல்ல, அதை வச்சுதான் என்ன பண்ணாங்க, குர்ஆனை என்ன பண்ணாங்க, 30 ஜுஸுவா பிரிச்சாங்க. இந்த 30 ஜுஸுவா பிரிச்சாங்கல்ல, எதை வச்சு பிரிச்சாங்க? இந்த ஹதீஸை வச்சு. குர்ஆன்ல 30 ஜுஸு இருக்குது. இந்த மன்சில்னு போட்டிருப்பாங்க தெரியுமா குர்ஆன்ல, பாத்துக்கிறீங்களா? குர்ஆன் சைடுல பாத்தீங்களாக்க மேல ஜுஸு போட்டிருப்பாங்க, சைடுல என்ன போட்டிருப்பாங்க, மன்சில்னு போட்டிருப்பாங்க. பாத்துக்கிறீங்களா? பார்த்தது இல்லையா? பாத்துக்கிறீங்க சரியா? குர்ஆன்ல எத்தனை மன்சில்? 30 ஜுஸு இருக்குது. அப்படித்தானே பாய்? கன்ஃபார்ம் தானே? 30 ஜுஸு இருக்குது. எத்தனை மன்சில் குர்ஆன்ல இருக்கும்? எத்தனை மன்சில் பாய்? பாய் 30 ஜுஸு, பகுதிகள் ஜுஸுக்கள் 30. நீங்க சைடுல மன்சில் 1, அப்புறம் மன்சில் 2 அப்படின்னு பார்த்தது இல்லையோ? சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமா இருக்குது. எத்தனை மன்சில் போட்டிருக்கேன்? 7 மன்சில். எத்தனை மன்சில் போட்டிருக்கேன்? 7 மன்சில். இந்த 7 மன்சில் எப்படி பிரித்தாங்கன்னு சொன்னா, ஒரு வாரத்தில் ஒரு குர்ஆனை ஓதி முடி அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பத்தியலா, அதை வச்சுதான் மன்சில் 1, மன்சில் 2, மன்சில் 3, 7 மன்சிலை ஓதி முடித்து விட்டால் மொத்த குர்ஆன் முடிஞ்சு போயிடும். புரியுதா? அப்ப எதுக்கு இது சொல்ல வர்றா அப்படின்னு சொன்னா, சஹாபாக்கள்லாம் ஒரே நாள்ல குர்ஆனை ஓதி முடிச்சுக்கிறாங்க அப்படிலாம் இருக்குது. அப்ப நம்ம அந்த அளவுக்கு இல்லாட்டியால இந்த மாசத்துலயாவது என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை ஓதி முடிக்கணும் அப்படிங்கிறது ரமலானை நாம் கண்ணியப்படுத்தக்கூடிய எத்தனாவது செயல்? 3வது செயல். அப்படித்தானே? சர்ன்னு முடிச்சிடுறேன். 4வது, ரமலான்ல இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா நம்ம எல்லாம் நோன்பு வைக்கணும். அது வந்து நோன்பு வைக்கக்கூடிய மாதம், அதை கண்டிப்பா நம்ம நோன்பு வைக்கணும். நான் கூட நிறைய நம்ம பெண்களை பார்த்துருக்கிறேன். ரமலான்ல பார்த்தீங்களாக்க கடைக்கு பஜாருக்கு வந்து போத்தீஸ் கிட்ட, அது மாதிரி மங்கள் கிட்ட என்ன செய்வாங்க, என்ன பண்ணுவாங்க, ஜூஸ் குடிப்பாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க,
எப்ப அசருக்கு பிறகு அசருக்கு பிறகு நான் பார்த்துருக்கிறேன், எல்லாம் புர்கா போட்டிருப்பாங்க. இந்த புர்காவோடு இருக்கிற மனசு அப்படியே ரமலான மாசம், புனிதமான மாசம், நோன்பு வைக்காம அதுலயும் ஏதோ மாத விளக்கு நோன்பு வைக்க முடியலன்னு சொன்னா பப்ளிக்கான இந்த வேலையை பார்க்கலாமா? எவ்வளவு பெரிய இஸ்லாத்தை அவமானப்படுத்துவது. அதனால நோன்பு என்பது கட்டாயமான கடமை. அந்த கடமையை கண்டிப்பா பண்ணுங்க. இதுதான் நீங்கள் ரமலான மாதத்தை வரவேற்பது, புனிதப்படுத்துவது. எத்தனாவது காரியம்? 4வது. 5வது தராவிஹ் தொழுகை கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா தொழுவனே. நிறைய பேரை பாத்தீங்களாக்க வெளியே நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. எப்ப வந்து சேருவாங்கன்னு சொன்னா இமாம் ருக்குவுக்கு போவார்ல, அது வரை நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ருக்குவுக்கு போகும்போது ஓடி வந்து என்ன செய்வாங்க? ருக்குவுல வந்து சேர்ந்துருவாங்க. அந்த விளையாட்டுலாம் காட்டக்கூடாது. புரியுதா? ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு வந்து பெரிய பெரிய சூறாக்களை ஓதி முடிச்சாங்க. ஒரே ரக்காத்துல பெரிய பெரிய சூறாக்களை ஓதி முடிச்சாங்க. அப்படிலாம் இருக்குது. சின்ன சின்ன சூறாக்கள் தான் பெருசா ஓத போறாங்க. அதனால கண்டிப்பா என்ன செய்யுங்க? தராவிஹ் தொழுகைய தொழுவுங்க அப்படிங்கிறது. எத்தனாவது காரியம் இது? 5வது. 6வது ரமலான மாதத்தை நீங்கள் கண்ணியப்படுத்துவது என்பது கொஞ்சம் ஜாஸ்தியா பேசிருக்கு பாய். ஆனா மாஷா அல்லாஹ் சரி சஹீர். கொஞ்சம் தயவு செய்து சபையுடைய ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணுங்க. இடையில பேசிட்டு இருக்காதீங்க. சஹீர். 6வது காரியம் என்ன என்று சொன்ன 5 முடிச்சாச்சுல. 6வது ரமலானில் நிறைய துவா செய்யுங்க. நிறைய துவா செய்யுங்க. சரியா? ஒரு ஹதீஸ் ஒரு புகாரில 1154வது ஹதீஸ். 1154வது ஹதீஸ். நீங்க தூங்கி முழிச்ச உடனேயுமே ஒரு திக்ரை ஓதிவிட்டு துவா செய்தால் கண்டிப்பாக அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு ஹதீஸ் வருது. இது புகாரில 1154வது ஹதீஸ். என்ன ஹதீஸ், என்ன துவான்னு சொன்ன தூங்கி முழிச்ச உடனே ஓதணும். புரியுதா? என்ன ஓதுன? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதை சொல்லிவிட்டு அல்ஹம்துலில்லாஹ். சரியா? அதுக்கு பிறகு வ சுப்ஹானல்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். சரியா? எனக்கா தெரியுமா? தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்க்கறேன். தூங்கி முழிச்சவனே என்ன செய்யணும்? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்ஹம்துலில்லாஹ் வ சுப்ஹானல்லாஹி வ லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். உங்களுக்கு தெரியலன்னு சொன்னா பள்ளிவாசல்ல கிதாப் இருக்கும். புகாரி, சஹீஹ் புகாரி வந்து இருக்கு. போன்ல நீங்க வச்சிருப்பீங்க, எடுத்து பார்த்துக்கலாம். 1154வது ஹதீஸ். இதை நீங்கள் தூங்கி முழித்தவுடனே இதை நீங்கள் ஓதிவிட்டு அல்லாஹு மக்ஃபிரிலி, அல்லாஹ்வே என்னை மன்னித்து விடுவாயாக, அல்லாஹ்வே என்னை மன்னித்து விடுவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தௌபா செய்தால் கண்டிப்பா உங்க பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். ஒண்ணு. சும்மா துஆ, பிறகு நீங்கள் துஆ செய்தால் அந்த துஆவை கண்டிப்பாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். 2வது. 3வது, நீங்கள் உது செய்து விட்டு தொழுதால் அந்த தொழுகையை கண்டிப்பாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அப்ப நம்முடைய தௌபாவை அல்லாஹ் ஏத்துக்கறணும், நம்முடைய துஆவை அல்லாஹ் ஏத்துக்கறணும், நம்முடைய தொழுகையை அல்லாஹ் ஏத்துக்கறணும் சொன்னா இந்த மாதிரி என்ன செய்யணும்? தூக்கி முடிச்சோனையுமே இந்த திக்ரை ஓதிப்புட்டு இதுகளை நீங்க பண்ணுங்க அப்படின்னு இருக்குது. வேற ஒரு ஹதீஸுகளை பார்த்தீங்களாக்க 3 பேருடைய துஆவை கண்டிப்பா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஒண்ணு, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக துஆ செய்யறாங்கல்ல, அதை கண்டிப்பா அல்லாஹ் ஏத்துக்கறவான். 2வது, நோம்பாளி துஆ செய்யறாங்கல்ல, அதை கண்டிப்பா அல்லாஹ் ஏத்துக்கறவான். 3வது வந்து பிரயாணிகள் துஆ செய்யறாங்கல்ல, அதை அல்லாஹ் கண்டிப்பா ஏத்துக்கறவான் அப்படின்னு இருக்குது. அப்ப இந்த நோம்புங்கிற அந்த இபாதத்தை பயன்படுத்தி சஹரு டு இஃப்தார் வரை என்ன செய்யணும்? நிறைய துஆ செய்யணும் அப்படிங்கிறது ரமலான் மாதத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய 6வது செய்தி. 7வது, நிறைய தௌபா செய்யணும். 7 என்ன செய்ய? நிறைய தௌபா செய்யணும். தௌபாண்டா என்ன, இஸ்திக்ஃபார்டா என்ன தெரியுமா பாய்? தௌபா என்றால் என்ன, இஸ்திக்ஃபார் என்றால் என்ன தெரிஞ்சவங்க சொல்லலாம். நான் சொல்லட்டுமா? தௌபா என்றால் தௌபா, இஸ்திக்ஃபார் என்றால் இஸ்திக்ஃபார். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்கள் தௌபா செய்யுங்கள், கேள்விப்படுகிறீங்களா?
நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். கேள்விப்படுகிறீர்களா? அப்படின்னா என்ன? தௌபானா பாவம் மன்னிக்கிறது, இஸ்திக்ஃபார்னா zikr பண்றது. ஒரு பதில். கனிபாயிட்ட கடைசி கேட்கிறேன். வேற ஆள் தௌபாண்டா என்ன, இஸ்திக்ஃபார்னா என்ன? அதாவது பாய், நீங்க குர்ஆனை படிச்சு பார்த்தீங்களாக்க, நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஐத الناس يدخلون في دين الله افواجا فسبح بحمد ربك واستغفره. நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். இந்த ஆயத்து பேசுகிறது. அதே மாதிரி பார்த்தீங்களாக்க சூரத்து தஹரீம்ல யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யுங்கள். இஸ்திக்ஃபார் என்று சொன்னால் ஒரு பாவம் செய்துவிட்டு நம்ம அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டுவிட்டு மறுபடியும் அதே பாவத்தை செய்துவிட்டால் நாம் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டோமா இல்லையா, அதுக்கு பேர் இஸ்திக்ஃபார். புரியுதா? உதாரணமா ஒரு பொய் சொல்லிட்டோம் பாய், என்ன செஞ்சுட்டோம்? ஒரு பொய் சொல்லிட்டோம். யா அல்லாஹ் நான் பொய் சொல்லிட்டேன், அல்லாஹ் என்னைய மன்னிச்சிரு அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்ட்ட என்ன பண்ணிட்டோம்? மன்னிப்பு கேட்டுட்டோம். மன்னிப்பு கேட்ட பிறகு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் பொய் சொல்லுவோம்ல, பொய் சொல்லுவோமா மாட்டோமா? நடக்குமா நடக்காதா? இன்னைக்கு புறம் பேசிட்டோம், புறம் பேசிட்டு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டுட்டோம். நாளைக்கு மறுபடியும் புறம் பேசக்கூடாது. ஆனால் எந்த பாவத்தை செய்துவிட்டு மன்னிப்பு கேட்டுவிட்டு அதே பாவத்தை மறுபடியும் செய்தால் நாம் மன்னிப்பு கேட்டோமா இல்லையா, அதுக்கு பேர் என்ன? இஸ்திக்ஃபார். புரியுதா? தௌபா என்று சொன்னால் பாவத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தல். தௌபானா என்ன? பாவத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தல். 10 வருஷமா குடிச்சுக்கிட்டு இருந்தாரு, குடிகாரரா இருந்தாரு. யா அல்லாஹ் இனிமே நான் குடிக்கவே மாட்டேன், அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டுவிட்டு அதுக்கு பிறகு மௌத்தா போற வர குடிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னா அவர் மன்னிப்பு கேட்டார்ல, அதுக்கு பேர் என்ன? தௌபா. இப்ப நீங்க சொல்லுங்க, தௌபா செய்வது ஏற்றதா, இஸ்திக்ஃபார் செய்வது ஏற்றதா? தௌபா. மாஷா அல்லாஹ் பிள்ளைங்களே சொல்றாங்க. புரியுதா? அப்ப இஸ்திக்ஃபார் என்பது 40 மார்க் வாங்கி பாஸ் ஆகுற மாதிரி, தௌபாங்கிறது என்ன 100க்கு 100 மார்க் வாங்குற மாதிரி. அப்ப இந்த ரமலான் மாதத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய 7வது செய்தி, நிறைய நம்ம தௌபா செய்யணும், நிறைய நம்ம தௌபா செய்யணும் அப்படிங்கிறது. நம்ம செஞ்ச எவ்வளவோ பாவங்கள் நமக்கு தெரியும் இல்லையா? பெண்கள் விஷயத்துல பாவங்கள் செஞ்சிருப்போம், பெண்கள் ஆண்கள் விஷயத்துல பாவங்கள் செஞ்சிருப்பாங்க, பொருளாதார விஷயங்கள பாவம் செஞ்சிருப்போம். நம்முடைய கண்கள் பாவம் செஞ்சிருக்கேன், நம்முடைய நாக்கு பாவம் செஞ்சிருக்கேன். ஒவ்வொரு உறுப்பும் பாவம் செய்யாத மனுஷனே கிடையாது. அப்ப அல்லாஹ்வுடைய அதாபு பயங்கரமானது. அல்லாஹ் நமக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கு, இஸ்ஸத் இருக்குது. வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி தொப்பிலாம் போட்டிருக்கிறோம். நம்ம எல்லாத்தையும் அல்லாஹ் நம்ம செஞ்ச பாவத்தை அல்லாஹ் மறைச்சி வச்சுக்கிறனால நமக்கு சமூகத்தில் கண்ணியம் இருக்கிறது. அதான் எதார்த்தம். நம்ம செஞ்ச பாவத்தை அல்லாஹ் எப்ப வெளிப்படுத்துறானோ அப்ப நம்ம எல்லாம் அசிங்கப்பட்டு போயிடுவோம். அதனால அல்லாஹ்ட்ட யா அல்லாஹ் நான் செய்த பாவங்களை ஒன்று மன்னித்து விடுவாயாக, 2வது மறைத்து விடுவாயாக, 3வது பாவங்களை நன்மைகளாக மாற்றுவாயாக அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யணும்? நிறைய தௌபா செய்யணும், இஸ்திக்ஃபாரும் பண்ணுங்க. அதை தாண்டி என்ன பண்ணுங்க? தௌபா நம்ம பண்ணனே. நிறைய தௌபாவுக்கு நிறைய துவா தெரியுமில்ல. தௌபாவுக்கு என்னென்ன கேட்பி? ஒன்று அஸ்தக்ஃபிருல்லாஹ், அது கூட தௌபா செய்யறதா. அப்புறம் அல்லாஹ் மக்ஃபிரிலி, அது என்ன? தௌபா செய்யறதா. ஆதம் நபி ஹவ்வா ஒரு வார்த்தையில் அல்லாஹ் தௌபா செஞ்சாங்கல்ல, எந்த துவா கேட்டாங்க? ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். நம்மளும் கேட்கணும், அதுக்காக அல்லாஹ் சொல்றான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சாங்கல்ல, எப்படி கேட்டாங்க? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் வாலிமீன். அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சாங்கல்ல, அந்த வார்த்தையில என்ன செய்யணும்? நம்ம அல்லாஹ்ட்ட தௌபா செய்யணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறங்க. தௌபாவுக்கு ஒரே ஒரு துவாவை நான் சொல்லி தர்றேன். நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய தௌபாக்கள்லயே மிகச்சிறந்த ஒரு துவா சையுதுல் இஸ்திக்ஃபார்ங்குவாங்க. அதுக்கு பேர் என்ன? சையுதுல் இஸ்திக்ஃபார். அதை நீங்கள் காலையில் ஓதி மாலைக்குள் மரணித்தால் கண்டிப்பா சொர்க்கவாசி. மாலையில் ஓதி காலைக்குள் மரணித்தால் கண்டிப்பா நீங்க யாரு? சொர்க்கவாசி. அதை பற்றி ஹதீஸ் இமாம் புகாரி 6306வது ஹதீஸ், 6306வது ஹதீஸ். இதுதான் தலையாய தௌபா.
தலையாய பாவ மன்னிப்பு. நமக்கு எப்போ மௌத்து வரும்னு தெரியாது. நீங்க சுபுஹுக்கு பிறகு ஓதிப்புட்டு அசருக்குள்ள மூத்தா போயிட்டீங்களா, கண்டிப்பா நீங்க யாரு? சொர்க்கம். அசருக்கு பிறகு ஓதிப்புட்டு சுபுஹுக்குள்ள மூத்தா போயிட்டோமா, கண்டிப்பா நம்ம யாரு? நம்முடைய நோக்கமே லட்சியமே சொர்க்கத்துக்கு போறதான பாய். அப்ப இதை நீங்க கண்டிப்பா மனப்பாடம் பண்ணுங்க. இது புகாரில 6306வது ஹதீஸ் வரும். புரியுதா? சின்ன சின்ன துஆவுலாம் உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் பெருசா இருந்தா தெரிய மாட்டேங்குது. பாத்ரூமுக்குள்ள போகும்போது என்ன ஓதுனே? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுதி வல் ஹபாயிஸி, உங்களுக்கு தெரியும். வெளியே வரும்போது என்ன ஓதுன? உஃபரானக, அது தெரியும். தூங்குறதுக்கு முந்தி என்ன ஓதுன? அல்லாஹ் பிஸ்மிக அமூது வ அஹ்யா, தெரியும். இதெல்லாம் ஏன் தெரியுமா உங்களுக்கு தெரியுது? ஏன் தெரியுது? மாஷா அல்லாஹ் தபா, இந்த பையனை சொல்றாப்புல சின்னதா இருக்கு, அதான் நேசம், அதான் உண்மை. சின்னதா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது. பெரிய துவா உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பெரிய துவா உங்களுக்கு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இந்த சையதுல் இஸ்திஃபா நான் அப்படியே சொல்றேன். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وانا عبدك وانا على عهدك ووعدك ما استطعت اعوذ بك من شر ما صنعت ابوء لك بنعمتك علي وابوء بذنبي فاغفر لي فانه لا يغفر الذنوب الا انت. இது உங்களுக்கு மனப்பாடம் பண்றது பெரிய கஷ்டமா? நீங்க நினைச்ச முடியுமா? முடியாதா? இத மனப்பாடம் பண்ணாதான் எஸ்ஐஆர்ல உங்க பேரை சேர்ப்பேன்னு அரசாங்கம் உத்தரவு போட்டிருந்தா நீங்க ஒழுங்கா மனப்பாடம் பண்ணிருப்பீங்களா? மாட்டியலா? பண்றிப்பீங்கல்ல. அப்ப அரசாங்கத்துக்கு பயப்படுறீங்க, தேர்தல் கமிஷனுக்கு பயப்படுறீங்க. யாருக்கு பயப்படுறல? அல்லாஹ்வுக்கு பயம் இல்ல, நம்ம ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்படல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்ப சொர்க்கத்துக்கு போறதுக்கு அழகான ஈஸியான வழியை ரசூலுல்லாஹ் காட்டுறாங்க. எப்ப இத காலையிலே மாலையில ஓதுங்கப்பா, ஓனா கண்டிப்பா நீங்க சொர்க்கம்பா. நான் சொல்லுங்க, சொன்னது யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இருக்குது. அப்ப புனிதமான ரமலான் மாசம் வருகிறது. அந்த மாசத்துல நீங்க உட்காருங்க, உட்கார்ந்து என்ன செய்யுங்க? மனப்பாடம் பண்ணி இன்ஷா அல்லாஹ் ஓதுங்க. அதே மாதிரி பாத்தியானாக்க நீங்க 40 வயதை அடைந்தால் ஒரு துவா ஓதுங்கள். அல்லாஹ் சொல்றானே 5 வேளை தொழுவுன்னு மட்டும் அல்லாஹ் சொல்லல. அடே நீ 40 வயதை அடைந்தால் ஒழுங்கா இந்த துவா மனப்பாடம் பண்ண ஓது, அல்லாஹ்வுடைய கட்டளைங்க. குர்ஆனை நீங்க படிச்சு பாருங்க. சூரத்துல் அஹ்காஃப், சூரா பேர் வந்து அஹ்காஃப், சூரா நம்பர் 46. சூரா நம்பர் என்ன ரசூல் பாய்? 46. ஆயத் நம்பர் வந்து 15. 46ல 15. ஃபலம்மா பலக 40 சனத்தன், நீங்கள் 40 வயதை அடைந்தால் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் என்னிடத்திலே கேளுங்கள். ரப்பி அவுஸினி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அஅமல ஸாலிஹன் தர்லாஹு வ அஸ்லிஹ் லீ ஃபீ ذُرِّيَّتِي இன்னி துபுத்து இலைக வ இன்னி மினல் முஸ்லிமீன். எப்ப கேட்கணும்? 40 வயதை அடைந்தால் நீங்கள் கேளுங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை. நமக்கு இந்த துவா வந்து தெரிய மாட்டேங்குது. ஏன் தெரியுமா தெரிய மாட்டேங்குது? ஒன்னும் இன்னும் 40 வயசு ஆகல, அதான காரணம். ஏன் இந்த துவா தெரிய மாட்டேங்குதுங்க? ஒன்னு இப்பதானே 35 வயசுல இருக்கிறோம், 5 வருஷம் பாக்கி இருக்குது. புரியுதா? ஒன்னு 40 வயசு ஆகல. ரெண்டாவது இந்த பையன் சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் பெரிய துவாவா இருக்கு. அல்லாஹ் சொன்ன இந்த துவா ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா தெரியும் உங்களுக்கு. ஏன்னா சின்னதா அல்லாஹ் போட்டுட்டான். சின்ன துவாவெல்லாம் தெரியுது, பெரிய துவா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அப்ப அல்லாஹ் சொல்றான் கொஞ்சம் பெரியா இருக்குது, இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணுங்க. யா அல்லாஹ் நீ எனக்கு உதவி செய்ய அல்லாஹ், என் தாய் தந்தைக்கு உதவி செய்ய அல்லாஹ், எங்க எல்லாத்தையும் மன்னிச்சிட அல்லாஹ், என் பிள்ளைங்களை வந்து சரி பண்ண அல்லாஹ், இஸ்லாஹ் பண்ண அல்லாஹ், என்னை உண்மையான முஸ்லீமா வாழ வை. அழகான அர்த்தங்க. பார்த்து மனப்பாடம் பண்ணுங்க, ஓதுங்க. அப்ப எத்தனை இது? 7வதா? 7வது வந்து தௌபா. 8வது முடிச்சிடுறேன். இந்த 10ஓடு இன்னும் 5 வருஷத்துல முடிச்சிருவேன் இன்ஷா அல்லாஹ். நிறைய சதக்கா பண்ணுங்க. ரமலான் மாசம் வந்து சதக்காவுக்குரிய மாசம். உங்களால முடிஞ்ச அளவுக்கு நிறைய சதக்கா பண்ணுங்க. 8வது. 9வது பாத்தீங்களாக்க முடிஞ்ச சகோதரர்கள் உம்ரா பண்ணுங்க. உங்களுக்கு உம்ரா பண்ணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தர்றான்னு சொன்னா என்ன பண்ணுங்க? நீங்க உம்ரா பண்ணுங்க. ரமலான் மாதத்தில் பண்ணக்கூடிய உம்ரா என்பது ஏனைய மாதத்தில் பண்ணக்கூடிய ஹஜ்ஜிக்கு நிகரானது. அது எப்படிப்பட்ட ஹஜ்ஜி? ரசூலுல்லாஹ் கூட சேர்ந்த ஹஜ் பண்ணாங்கல்ல, அந்த ஹஜ்ஜிக்கு நிகரானது என்று அப்படியே ஹதீஸ் பேசுகிறது. யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த வாய்ப்பை வந்து அவங்க பயன்படுத்துங்க. அதே மாதிரி உங்களால ஏத்திகாஃப் இருக்க முடியுமா? என்ன பண்ணுங்க? ஏத்திகாஃப். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து
ரமலான் மாசத்துல நோன்பு எப்ப தெரியுமா கடமையாக்கப்பட்டுச்சு? ஹிஜ்ரி எப்ப கடமையாக்கப்பட்டுச்சு? ரசூலுல்லாஹ் 23 வருஷம் நபியா இருந்தாங்க, அப்படித்தானே? 13 வருஷம் மக்காவில் இருந்தாங்க, அப்படித்தானே? 10 வருஷம் மதீனாவில் இருந்தாங்க. ஹிஜ்ரி 11ல மூத்தா போனாங்க. இதான் வரலாறு. புரியுதா? மக்காவுல 13 வருஷம் இருந்தாங்கல்ல, அவ 13 ரமலான் மாசம் வந்துச்சுல, நோன்பு வச்சாங்களா? இல்ல இல்ல. மக்காவுடைய வாழ்க்கையில் நோன்பு வைக்கல, கடமையாக்கல. ஹிஜ்ரத்துக்கு போய் போனாங்கல்ல, அதுல முதல் வருஷம் நோன்பு வைக்கல, 2வது வருஷம் தான் அல்லாஹ் நோன்பு கடமையாக்கினான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருஷம் நபியா இருந்தாங்க. மக்காவுடைய 13 வருஷம் அல்லாஹ் நோன்பைய கடமையாக்கல, வைக்கல. மதீனாவுக்கு போய் 10 வருஷம் இருந்தாங்கல்ல, 1 வருஷம் கடமையாக்கப்படல, 2வது வருஷம் கடமையானிச்சு. அப்புறம் கடைசி வரை நோன்பு வச்சாங்க. இது ஹதீஸ், இது வரலாறு. இதுல இந்த நோன்பு வச்சாங்கல்ல, இந்த நோன்பு வச்ச எல்லா வருஷத்திலையும் என்னவும் சேர்த்து பண்ணாங்க, இஅ்திகாஃப் இருந்தார்கள். அப்படியே ஹதீஸ் பேசுகிறது. எதுவரை என்று சொன்னால் ஹத்தா தவஃபாஹுல்லாஹ், அவர்களை அல்லாஹ் வஃபாத்தாக்கும் வரை, அவர்களை அல்லாஹ் மௌத்தாக்கும் வரை என்ன செஞ்சாங்க, இஅ்திகாஃப் இருந்தார்கள் என்று ஹதீஸ்கள் பேசுகின்றன. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, எதுக்கு இதுகளை சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னா, நம்ம எவ்வளவோ ரமலான் மாசத்தை அடைஞ்சிட்டோம், அப்படி போயிடக்கூடாது. இந்த மாசத்துல திட்டமிடணும், நம்ம என்னென்ன அமல்கள் செய்யணும், என்னென்ன கல்வியை கத்துக்கிறணும். கல்வி இல்லாத மக்கள் வந்துகிட்டு இருக்கிறோம். நமக்கு பேசுன மாதிரி உலக கல்வியும் பெருசா நம்மகிட்ட இல்ல, மார்க்க சம்பந்தப்பட்ட எல்மு நம்மகிட்ட என்ன இல்ல பெருசா. கல்வியில் பின்தங்கிய சமுதாயமாக இன்றைய இஸ்லாமிய சமுதாயம் இருக்கிறது. கல்வி என்பது அழியாத ஒரு சொத்து. அப்ப பிள்ளைங்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கணும், பிள்ளைங்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும், என்னென்ன படிக்கணும், என்னென்ன துவாக்களை மனப்பாடு. நான் 4 துவா சொல்லிடுறேன் பாய், தலைப்பு மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த ரமலான்ல 4 துவாவை நீங்க கண்டிப்பா மனப்பாடம் பண்ணுங்க. ஒண்ணு நான் சொன்ன மாதிரி சய்யிதுல் இஸ்திக்ஃபார் என்ன செய்யுங்க, மனப்பாடம் பண்ணிருங்க, சரியா? 2வது 40 வயதை அடைந்தவர்கள் இந்த துவா. உங்களுக்கெல்லாம் தேவையில்லை, 40 வயசு அடையல, இந்த அடையாத மக்கள் இருப்பாங்கல்ல, இவங்க என்ன செய்யட்டேன், அந்த துவாவை ஓதுங்கள். இது 2வது. 3வது, நம்ம எல்லாரும் ஜனாசா சொல்லுவோம்ல, ஜனாசா நம்ம அம்மா மௌத்தா போயிருக்கிறாங்க, சொல்லுதுக்கோம். அத்தா மௌத்தா போறாங்க, அண்ணன் தம்பி எவ்வளவு சொந்த பந்தங்கள் மௌத்தா போறாங்க, ஜனாசா சொல்லுகிறோம். இந்த ஜனாசா தொழுகையில் 3ஆம் தக்பீருக்கு பிறகு அந்த மையத்துக்காக துவா செய்யணும். ஹதீஸ் இருக்கா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துவாவை கற்றுக் கொடுத்து செய்யுங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? நான் கேட்கிறேன், நம்ம எல்லாரும் ஜனாசா தொழுகிறோமே, அந்த துவா உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிஞ்சவங்க பார்க்குறேன். ஜனாசா தொழுகையில 3ஆம் தக்பீருக்கு பிறகு அந்த மையத்துக்காக துவா செய்யணும்ல, அது ஓதுல பார்க்குறேன். ருக்குவில் ஓத வேண்டிய தஸ்பீஹ் என்ன? சுப்ஹான ரப்பியல் அலீம் இல்லையா? சுஜூதில் ஓதக்கூடிய தஸ்பீஹ் சுப்ஹான ரப்பியல். ஏன் தெரியுது? சின்னதா போச்சு. ஜனாசா தொழுகை ஏன் தெரிய மாட்டேங்குது? நம்ம உண்மையில அல்லாஹ்வை ஏமாத்துறோங்க, அல்லாஹ்வை ஏமாத்துறோம், சமுதாயத்தை ஏமாத்துறோம், இறந்து போன அம்மாவை ஏமாத்துறோம், அத்தாவை ஏமாத்துறோம், சொத்து பத்துக்கு சண்டைக்கு வர்றோம், சொத்து வேணுங்கிறோம். ஆனா அவங்களுக்கு செய்ய வேண்டிய துவாவை கேட்கலன்னு சொன்னா நம்மளை விட துர்பாக்கியசாலி யார் இருக்க முடியும்? அதனால ரசூல் ஸல்லல்லாஹு துவா செஞ்சாங்கல ஜனாசாவுக்காக, அதை மனப்பாடம் பண்ணுவேன், ஓதுவேன்னு சபதம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். என்ன துவா செஞ்சாங்க? அல்லாஹு மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வவஸிஅ முத்கலஹு வக்ஸில்ஹு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரத் வனக்ஹி மினல் ஹதாயா கமா நக்கைத ஸௌபல் அபியல மினல் தனஸ் வஅப்தில்ஹு தாரன் கைரன் மின் தாரிஹி வஅஹ்லன் கைரன் மின் அஹ்லிஹி வஸௌஜன் கைரன் மின் ஸௌஜிஹி வஅத்கில்ஹுல் ஜன்னத வஇதுஹு மின் அஸாபில் கப்ரி வ மின் அஸாபின் நார். அழகான துஆங்க இது. மனப்பாடம். 3வது துஆ. 4வது பிறையான துவா பாய், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. நம்ம வீட்டை விட்டு வெளியே போறோம், நம்ம வெளியூருக்கு போறோம், வெளிநாட்டுக்கு போறோம், அல்லாஹ்வுடைய பாதுகாப்போட வீட்டுக்கு வந்து சேரனே. அப்ப அல்லாஹ் தான் ஹபீபாய் கூட அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல், அதான் உண்மை, எதுவும் அல்லாஹ்வுடைய சக்தி இல்லாமல் எதுவும் நடக்காது. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ்.
அப்ப மாஷா அல்லாஹ் தபாரக் அல்லாஹ் நம்மள அல்லாஹ் முஸ்லிமா படைச்சி முஸ்லிமா அல்லாஹ் பிறக்க வச்சு நமக்கு ஒரு இஸ்ஸத்தை கொடுத்து வெளியே போக வச்சு உள்ள வர வச்சு நம்ம அல்லாஹ்வுடைய சேஃப்டியா வெளியே போறோம், அந்தந்த வேலைகளை பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய பாதுகாப்போடு வீட்டுக்கு வந்து சேரணும்னு சொன்னா கண்டிப்பா அல்லாஹ்வுடைய உதவி வேணும், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு வேணும். அப்ப கண்டிப்பா என்ன செய்யணும்? பிரயாண துஆவை வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஓதக்கூடிய துஆ இருக்கு பத்தியா, பிஸ்மில்லாஹ் தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ் ஓதிட்டு வரணும். பிரயாண துஆ பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. பிரயாண துஆ பல பேருக்கு தெரிஞ்சவங்க ஓத பார்க்கறேன். பத்தியலா நீங்க சொன்ன துஆ 100க்கு 25% தான் இருக்குது, பாக்கி இருக்குது, முக்காவாசி இருக்குது. அதாவது கார் ஆன் பண்ணா கார் துஆ ஓதுது, டூ வீலர் ஆன் பண்ணா டூ வீலர் என்ன செய்யுது? துஆ ஓதுது. ஆனா தான் பல விபத்துல பாத்தீங்களாக்க இவன் மூத்தா போயிருவான், அந்த கார் ஒழுங்கா இருக்கும், இவன் மூத்தா போயிருவான், வண்டி ஒழுங்கா இருக்கேன். ஏன்னா வண்டி துஆ ஓதிருச்சுல, கார் துஆ ஓதிருச்சுல, கார் எல்லாம் அப்புறம் ஓதுட்டுங்க. நீங்க நம்ம என்ன செய்யணும்? துஆ ஓதணும். பாய் ஓதுற மாதிரி கார்ல ஏறினவனையுமே, வண்டியில ஏற காரோ பஸ்ஸோ ஏதோ ஒன்னமா வாகனம் ஏறினவனையுமே அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சுப்ஹானல்லதி சஹரனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். اللهم إنا نسألك في سفرنا هذا البر والتقوى ومن العمل ما ترضى. اللهم هون علينا سفرنا هذا واطوي عنا بعدا. اللهم أنت صاحب في السفر والخليفة في الأهل. اللهم إني أعوذ بك من وعثاء السفر وكابة المنظر وسوء المنقلب في المال والأهل والولد. அழகான துஆங்க. யா அல்லாஹ் இந்த பயணத்தை இறையச்சமுள்ள பயணமாக்க அல்லாஹ், யா அல்லாஹ் நன்மையான பயணமாக்க அல்லாஹ், யா அல்லாஹ் இந்த பயணத்தில் விபத்தை விட்டு என்ன செய்வாயாக பாதுகா. அந்த துஆவில் வரும் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் வஅஸாஇ ஸஃபர். வஅஸாஉ ஸஃபர்னு சொன்னா விபத்து, போலீஸ் பிடிக்கிறது, தொந்தரவு பண்றது, கஷ்டங்கள் வர்றது எல்லாம் வஅஸாஉ ஸஃபர். அல்லாஹ்வே இந்த பயணத்துல இந்த விபத்து, பிரச்சனைகள், கஷ்டங்களை விட்டு என்ன செய்வாயாக, என்னை காப்பாற்றுவாயாக. என்னுடைய மனைவி மக்களை வீட்டில் விட்டு வந்துக்கிறேன், என் மனைவி மக்களை நீ காப்பாற்றி மனைவி மக்களுக்கு உதவி செய்வாக. அற்புதமான துஆ பாய். அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, எதுக்கு இதுகளை ஞாபகம் ஊட்டுறேன்னு சொன்னா, ஏதோ 40 வருஷம் ரமலான் மாசம் வந்துச்சு, 41வது வருஷம் அப்படின்னு இருக்காம மாற்றங்கள் வர வேண்டும். இறையச்சம் என்பது உங்களை மாற்ற வேண்டும், நன்மைகளை அதிகப்படுத்த வேண்டும், பாவங்களை குறைக்க வேண்டும், பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதுதான் உண்மையில் ரமலானை கண்ணியப்படுத்துவதாக இருக்கிறது. எனவே என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதத்தை எப்படி கண்ணியப்படுத்தினார்களோ, எப்படிப்பட்ட அமல்கள் செஞ்சாங்களோ, சஹாபாக்கள் எப்படிப்பட்ட அமல்கள் செஞ்சாங்களோ, அந்த அமல்கள் எல்லாம் இப்படி அல்லாஹ்வால் கபூல் செய்யப்பட்ட அமலாக அல்லாஹ் ஆக்கினானோ, அதுபோன்று அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அந்த அமல்கள் கபூலான அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலாக ஆகுவதற்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சோ? இல்ல ஏறக்குறைய 1 மணி நேரம் 20 நிமிடம்